Hi everyone, welcome to Mommy's Hut. இன்னைக்கு நம்ம ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 அப்படி இல்லைன்னா 3 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கை அளவுக்கு கொத்தமல்லி இலையும் நம்ம கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் 2 இல்லைன்னா 3 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ என்னென்ன ஸ்பைசஸ் அரைக்கலான்னு பார்க்கலாம். 1 நட்சத்திர சோம்பு, 2 இன்ச் பட்டை, 2 லவங்கம், 2 பீஸ் கல்பாசி, 2 டீஸ்பூன் முந்திரி பருப்பு. நேரமாக இதை வதக்கணும் நமக்கு தேவை கிடையாது. ஜஸ்ட் 1 or 2 minutes மட்டும் வதக்குனா போதும். 2 டீஸ்பூன் கசகசா. கசகசா சட்டி சூட்டுக்கே நமக்கு நல்லா பொரிஞ்சு வந்துடும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கனில் ஊற வச்சிடலாம். 1/2 கிலோ க்ளீன் பண்ண சிக்கனில் நம்ம அரைச்சி எடுத்த அந்த ஆனியன் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் பொடி. இதுக்கு காரமாக வேணும்னா இன்னும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்சிருந்த ஸ்பைஸ் பவுடரையும் இதில் சேர்த்துடலாம். 1/4 கப் தயிர் சேர்த்துக்கலாம். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம நல்லா சிக்கன்லலாம் மசாலா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட வினிகர் இருந்துச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. வினிகர் சேர்க்கறனால சிக்கன்லாம் நமக்கு ரொம்ப சாஃப்டாக குக் ஆகிடும். இப்போ இந்த சிக்கன் ஒரு 1/2 மணி நேரம் இந்த மசாலாவில் நல்லா ஊறட்டும். கடாயில் 3 அப்படி இல்லைன்னா 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான்வெஜ்க்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாதான் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போது 1/2 மணி நேரம் ஊற வச்ச சிக்கனை இதில் சேர்த்துடலாம். எண்ணெயோடு சேர்த்து சிக்கன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தண்ணியை ஃபஸ்ட்டே நீங்கள் சேர்க்காதீங்க. ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி சிக்கன் வேகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணலாம். சிக்கனை பொறுத்து 15 இல்லைன்னா 20 மினிட்ஸ் நமக்கு வேரி ஆகும். அடிக்கடி லிட்டை ஓப்பன் பண்ணி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்படி இல்லைன்னா நமக்கு அடி பிடிச்சிடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ திரும்பவும் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணலாம். கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மசாலா நமக்கு கொஞ்சம் வத்தி எடுக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்த்து சிக்கனை வேக வைங்க. 1/4 கப்புக்கு மேலே தண்ணி சேர்க்காதீங்க, அப்புறம் நமக்கு கிரேவி மாதிரி வந்துடும். திரும்பவும் க்ளோஸ் பண்ணி சிக்கன் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு 20 மினிட்ஸ் ஆகிடுக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்கான்னு ஒரு ஃபோர்க்கோ அப்படி இல்லைன்னா கத்தியோ வச்சு குத்தி பாருங்க. சிக்கன்லாம் நமக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம சிம்மில் வச்சு இந்த மசாலாம் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகுற வரைக்கும் குக் பண்ணலாம். 2 அப்படி இல்லைன்னா 3 நிமிஷத்துலேயே நமக்கு மசாலாலாம் வற்றி கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடும். 2 நிமிஷம் ஆகிடுக்கும். இப்போ மசாலாலாம் நமக்கு நல்லா ட்ரை ஆகி சிக்கனோட கோட் ஆகி பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிக்கன் வறுவல் ரொம்பவும் டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம மாமிஸ் ஹட்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.